யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நம்ம பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற திருக்கோத்தும்பி. அதில் இரண்டாவது பகுதியை பார்க்க போகிறோம். முதல் 10 பாடல்களை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து இரண்டாவது பகுதியை பார்க்குறோம். 11வது பாடலிருந்து நம்ம போயிடலாம். திருக்கோத்தும்பி 11வது பாடல். இது சிவனோட ஐக்கியம் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்கு. வன்னெஞ்ச கள்வன் மனவலியன் என்னாதே கல் நெஞ்சுருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னந்திளைக்கும் அணித்தில்லை அம்பலவன் பொன்னங்கழலுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. வன்னெஞ்ச கள்வன் அப்படின்னா இங்கே வலிய நெஞ்சை உடைய கரவு உடையவன், அதாவது வன்மை உடையவன், நெஞ்சிலே வஞ்சம் வைத்திருக்கின்றவன் அப்படின்னு பொருள். அப்படிப்பட்ட நெஞ்சத்தை உடைய நான் கள்வன், அதாவது கரவு உடையவன் நான். மனவலியன் அப்படின்னா ஈரம் இல்லாத வலிமை உடையவன். அப்படிப்பட்ட என்னுடைய கல் நெஞ்சுருக்கி, கல் போன்ற நெஞ்சையும் உருக்கி கருணையினால் ஆண்டு கொண்ட அவனுடைய பெருங்கருணையினால் என்னை இறைவன் ஆகிய சிவபெருமான் ஆண்டு கொண்டான் அப்படின்றாரு. மாணிக்கவாசக பெருமான் பல இடங்களில் தன்னை கல்லை போன்ற தன்னை கனியாக்கி தன்னை ஆண்டு கொண்டதாக குறிப்பிடுகிறார். இங்கேயும் தன்னுடைய கல் நெஞ்சத்தை உருக்கி தன்னை கருணையினால் ஆண்டு கொண்ட அன்னந்திளைக்கும் அணித்தில்லை, அன்னப்பறவைகள் திளைத்து வாழ்கின்ற அந்த நீரோட்டம் மிகுந்த, அதாவது பொய்கை நிறைந்த அணித்தில்லை அம்பலவன் அப்படின்னா அழகிய தில்லை நகரத்திலே ஆடுகின்றவன், அம்பலத்தை ஆடுகின்ற இறைவனுடைய பொன்னங்கழலுக்கே, பொன் போன்ற திருவடிகளுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி, நீ சென்று ஊதுவாய் வண்டே அப்படின்றாரு. அடுத்து 12வது பாடல். நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையினை சீயேதும் இல்லாதென் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. நாயேனை, நாய் போன்ற என்னை அப்படின்னு பொருள். தன் அடிகள் பாடுவித்த நாயகனை, தன்னுடைய திருவடிகள் அதை பாடுவித்த, அதை பாடும்படியாக செய்த நாயகனை அப்படின்னா தலைவனை. பேயனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை, பேயனாகிய பேய் போன்ற என்னுடைய உள்ளத்திலே உள்ள பிழையை பொறுக்கக்கூடிய பெருமை உடைய இறைவனை. சீ ஏதும் இல்லாது என் அப்படின்னா சீ என்று இகழாமல், என்னை பார்த்து நீ இகழாமல், சீ ஏதும் இகழாமல் செய்பணிகள் கொண்டருளும், என்னுடைய நான் செய்கின்ற பணிகளை ஏற்றுக்கொண்டு அருள்கின்ற தாயான ஈசர்க்கே, தாய் போன்ற அன்புடைய ஈசனுக்கே, அவனுடைய திருவடிகளுக்கே சென்று நீ ஊதுவாய் வண்டே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 13வது பாடல். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தாமறிவார், ஆன கருணையும் அங்குற்றேதான் அவனே கோன் என்னை கூட குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி. நான் தனக்கு அன்பின்மை அப்படின்னா நான் உண்மையில பேரன்பு கொள்ளவில்லை அப்படிங்கிறாரு மாணிக்கவாசக பெருமான். ஏன்னா எத்தனையோ பேர் கண்ணப்பனை பற்றி பேசினார். பல சிவனடியார்கள் அவன் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்களை பற்றி பேசிட்டு தனக்கு அப்படிப்பட்ட அன்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் உன் மீது நான் அன்பு இல்லை எனக்கு அப்படிங்கிறது. நான் தனக்கு அன்பின்மை, தனக்கு அப்படிங்கிறது இங்கே இறைவனை குறிக்குது. அன்பின்மை நானும் தானும் அறிவோம், அதை நானும் அறிவேன், தானும் என்பது சிவனும் அறிவானா. தான் என்னை ஆட்கொண்டது எல்லோரும் தான் அறிவார், ஆனாலும் என் மீது கருணை கொண்டு நீ ஆட்கொண்டதை எல்லோரும் தாம் அறிவார், எல்லோரும் அறிவார்கள். ஆன கருணையும், அப்படிப்பட்ட உன்னுடைய கருணையும் அங்குற்றேதானவனே, அதாவது திருப்பரந்துரையில் முதல் தடவையாக ஆட்கொண்டு அருளினார். அதை போன்ற கருணை கொண்டு நீ அவனே கோன் என்னை கூட, அப்படிப்பட்ட கோன் அப்படின்னா தலைவனாகிய அவனை கூட, அதாவது இங்கே என்னுடைய ஜீவனாவனது அவனுடைய திருவடிகளை அடைய அப்படின்னு பொருள். குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி அப்படின்னா குளிர்ந்த மனத்தோடு நீ சென்று ஊதுவாய் வண்டே அப்படின்றாரு. அடுத்து 14வது பாடல். கருவாய் உலகினுக்கு அப்புறமாய் இப்புறத்தே மறுவார் மலர்குழல் மாதினொடும் வந்தருளி அருவாய் மறைப்பயில் அந்தணனாய் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே
சென்றுதாய் கோத்தும்பி. கருவாய் அப்படின்னா இந்த உலகப் பொருளுக்கெல்லாம் மூலம் இறைவன் தான், அதனால் அவனே கருவாய். உலகினுக்கு அப்புறமாய் இந்த உலகத்துக்கு அப்பாலும் கூட அவன் நிறைந்திருக்கின்றான். ஆனாலும் இப்புறத்தே, இந்த பூ உலகத்தில் அப்படின்னு பொருள், இப்புறத்தே அதாவது அருவமாக இருக்கின்ற அவன், எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்ற அவன் இங்கே மறுவார் மலர்குழல் மாதினோடும் அப்படின்னா மனம் பொருந்திய மலர்களை உடைய உமாதேவியோடு வந்தருளி, அதாவது ஒரு உருவம் கொண்டு அருளி, நாம் காண்பதற்காக ஒரு உருவம் கொண்டு வந்து அருளி, அருவாய் மறைப்பயில் அந்தணனாய், அருவமற்றவனாகவும் மறைப்பயில்கின்ற அந்தணனுடைய உருவத்திலும் ஆண்டு கொண்ட திருவான தேவர்க்கே அப்படின்னா செல்வம் மிகுந்த தேவன், அப்படின்னா அருள் செல்வம் மிகுந்த தேவனுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி, அவனுடைய திருவடிகளுக்கே சென்று நீ ஊதுவாய் பண்டே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 15வது பாடல். நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தன் தையலும் தாழ்சடையோன் ஆண்டிலனேல், வானும் திசைகளும் மாக்கடலும் ஆய பிரான், தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி. நானும் என் சிந்தையும், நானும் என்னுடைய மனமும், நாயகனுக்கு எவ்விடத்தோம் அப்படின்னா தலைவனாகிய சிவபெருமானுக்கு எங்கே இருக்கிறோம், அவன் எங்கே நான் எங்கே அப்படின்னு. தானும் தன் தையலும் தாழ்சடையோன், அவன் தன்னுடைய தையல்னா உமாதேவியோடு, தாழ்சடையோன் அப்படின்னா நீண்ட ஜடாமுடியை உடைய இறைவன் ஆண்டு கொள்ளவில்லை என்றால் ஆண்டிலனேல், வானும் திசைகளும் மாக்கடலும் ஆயபிரான், திசைகளும் வானமும் கடலுமாக விளங்குகின்ற அந்த இறைவன் தேனுந்து சேவடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி, அவனுடைய தேன் சிந்துகின்ற திருவடிகளுக்கே சென்று பண்டே நீ ஊதுவாய், அதாவது அவன் என்னை ஆட்கொள்ளவில்லை என்றால் நான் எங்கே இருப்பேன் அப்படின்றாரு. நான் இகழக்கூடிய தன்மையிலே இருந்திருப்பேன் அப்படின்று சொல்கிறாரு. அடுத்து 16வது பாடலை பார்க்கலாம். உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும் கள்ளப்படாத களிவந்த வான்கருணை வெள்ளப்பிரான் எம்பிரான் என்னை வேறே கொள்ளப்பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி. உள்ளப்படாத திருவுருவை, அதாவது மனதிலும் நினைப்பதற்கு அரியதான ஒரு திருவுருவம் இறைவனுடையது, சிவபெருமானுடையது. அப்படி உள்ளப்படாத திருவுருவை உள்ளுதலும், அதை பற்றி நினைப்பதும், கள்ளப்படாத களிவந்த வான்கருணை அப்படின்னா வெளிப்படுத்த, அதாவது ஒளித்து வைக்கவே முடியாது, கள்ளப்படாத நான் மறைக்க முடியாத ஆனந்தம், களிவந்த வான்கருணை, அவனை கண்டாலே ஆனந்தம் பெருகும், அதை மறைக்கவே இயலாதான். கள்ளப்படாத கழிவந்த வான்கருணை அப்படிங்கிறாரு. மேலான கருணையுடைய, கருணை வெள்ளப்பிரான், கருணையை வெள்ளமாக கொண்ட தலைவன், எம்பிரான் என்னுடைய தலைவன், என்னை தனியாக வேறு ஆட்கொண்டான், ஆட்கொள்ள பிரானுக்கே சென்றுதாய் கோத்தும்பி, என்னை ஆட்கொள்ளும்படியாக அந்த இறைவனுக்கே சென்று நீ ஊதுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டை சொல்கிறார். அடுத்த பாடல் 17வது பாடல். பொய்யாய செல்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யாய் கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆருயிரே அம்பலவா என்ற அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்றுதாய் கொத்தும்பி. பொய்யாய செல்வத்தே, இந்த உலகத்தில் உள்ள செல்வங்கள் எல்லாம் பொய்யானதான். அப்படிப்பட்ட பொய்யான செல்வத்தின் புக்கழுந்தி, அதிலே நான் அழுந்தி கிடந்து நாள்தோறும் தினந்தோறும் மெய்யாய் கருதி, அதுவே உண்மை என கருதி கிடந்தேனை இருந்த என்னை ஆட்கொண்ட ஐயா, ஆட்கொண்ட தலைவனே, என் ஆருயிரே என்னுடைய உயிர் போன்றவனே, அம்பலவா அம்பலத்திலே ஆடுகின்ற இறைவனே என்று அவன் தன் அப்படின்னுலாம் சொல்லி அவனுடைய செய்யார் மலரடிக்கே செம்மையான திருவடிகளுக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி, சென்று நீ ஊதுவாயாக வண்டே, அவனுடைய திருவடிகளுக்கே சென்று நீ ரீங்காரம் செய், அந்த திருவடி மலரின் அருள் தேனை நீ உண்பாயாக அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 18வது பாட்டு. தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வழையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் கோத்தும்பி.
தோலும் துகிலும். இங்கே அர்த்தநாரீஸ்வர உருவத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. ஒரு புறம் இறைவனுடைய உருவம், இன்னொரு புறம் உமாதேவி. அதனால் தோலும் அப்படின்னா இங்கே புலித்தோலை இடையிலே உடுத்தி இருக்கிறாரு சிவபெருமான். புலித்தோலை அரை கசைத்து அப்படின்னு பாட்டு கேட்டிருப்பீங்க. புலித்தோலை அணிந்த தோலும். துகிலும் அப்படின்னா இன்னொரு புறத்தில் உமாதேவி அணிந்திருக்கின்ற உடை துகில். அதுவும் குளையும் சுருள் தோடும். இறைவன் குளை அணிந்திருக்கின்றான், உமாதேவி சுருள் தோடு அணிந்திருக்கின்றாள். பால் வெள்ளை நீர். இறைவனுடைய நெற்றியிலே பால் போன்ற திருநீர். பசுஞ்சாந்து. அம்மையினுடைய நெற்றியிலே பசுஞ்சாந்து பொட்டு. பைங்கிழி. அவளுடைய கைகளிலே பைங்கிழியை வைத்திருக்கின்றாள். சூலமும் தொக்கவளையும். ஒரு புறம் இறைவன் தன்னுடைய கையிலே சூலாயுதத்தை ஏந்தியிருக்கின்றான். அம்மை கைகளிலே தொக்கவளை அப்படின்னா வளையலின் தொகுதி, வளையல்களை அணிந்திருக்கின்றாள். அப்படிப்பட்ட தொன்மை கோலமே நோக்கி. தொன்மைனா பழமையான, அந்த காலத்திலிருந்து இப்படிப்பட்ட அர்த்தநாரீஸ்வர கோலத்திலே வணங்கி கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் கொத்தும்பி. நீ மனமகிழ்ச்சியோடு குளிர்ந்து நீ சென்று அந்த இறைவனின் திருவடி தாமரைக்கு சென்று நீ ஊதுவாய் வண்டே அப்படின்னு சொல்கிறாரு. 19 பாட்டு. கள்வன் கடியன் கலதி இவன் என்னாதே, வள்ளல் வரவர வந்தொழிந்தான் என் மனத்தே, உள்ளத்துரு துயர் ஒன்று ஒளியா வண்ணமெல்லாம் தெள்ளுங்கழலுக்கே செஞ்சுதாய் கொத்தும்பி. கள்வன், அதாவது நான் கள்வன், கள்வன் அதனால் வன்னெஞ்ச கள்வன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, கரவு உடையவன், வஞ்சம் உடையவன் நான். கடியன், அதாவது கல் போன்ற கடுமையான மனதை உடையவன். கலதீவன் அப்படின்னா இழிவானவன் அப்படின்னு நினைக்காமல் என்னாதே, அப்படியெல்லாம் நீ நினைக்கவே இல்லை. இறைவன் நம்முடைய தகுதியெல்லாம் நினைப்பதே இல்லை. பெருங்கருணையின் காரணமாக அத்தனை மன்னித்து விடுகிறானாம். என்னாதே வள்ளல் வரவர, அவன் அந்த வள்ளலாகிய அவன் அருளை வழங்குகின்ற வள்ளல் வரவர வந்தொழிந்தான் என் மனத்தே, என்னுடைய மனத்திலே வந்து அப்படியே உறைந்து தங்கிவிட்டான். அதனால தான் வந்தொழிந்தான் அப்படின்றாரு. என் மனத்தே உள்ளத்துரு துயரு ஒன்று ஒளியா வண்ணமெல்லாம், மனதில் ஏற்படுகின்ற இதுவரை ஏற்பட்ட துயரமெல்லாம் அவன் வந்து தங்கிய உடனே ஒன்று விடாமல் அழிந்திருச்சான். துயரு ஒன்று ஒளியா வண்ணமெல்லாம், ஒன்று கூட ஒழியாமல் எல்லாத்தையும் அழித்துவிட்டு தெள்ளுங்கழலுக்கே, அதை எல்லாமே அந்த துயரத்தை எல்லாம் எடுத்து எறிந்தான். தெள்ளுங்கழலுக்கே அப்படின்னா களைந்து எறிதல். தெள்ளும் என்றால் எரிதல், களைந்தெறிதல். அப்படி துயரத்தை எல்லாம் களைந்த அந்த கடலுக்கே, அந்த திருவடிகளுக்கே சென்று நீ ஊதுவாய் வண்டே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 20வது பாடல். பூமேல் அயனோடு மாலும் புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க அடியேன் இருமாக்க, நாய்மேல் தவிசிட்டு நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் கொத்தும்பி. பூமேல் அயனோடு, இங்கே பிரம்மா, பூமேல் அமர்ந்திருக்கின்ற பிரம்மன். மாலும் திருமால். புகழ் அரிதென்று, அதாவது சொல்லுவதற்கும் அரியதான ஒரு உருவம். அப்படி புகழ் அரிதென்று ஏமாறி நிற்க, அவர்கள் ஏமாந்து நிற்க, அடியேன் இருமாக்க, நான் இருமாப்பு அடையும்படி. ஏன்னா இவருக்கு காட்சி கொடுத்து ஆட்கொண்டது இவருக்கு பெருமிதமாக இருக்கின்றது. அடியேன் இருமாக்க நாய் மேல் தவிசிட்டு அப்படின்னா, நாய்க்கு தவிசு என்பது அரியணை கொடுத்தது போல, நாய்க்கு எப்படி இருக்கை அளித்ததைப் போல எனக்கும் இறைவன் என்னையும் ஆட்கொண்டான் அப்படின்றாரு. நன்றாய் பொருட்படுத்த, என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி என்னை ஆட்கொண்டான். அப்படிப்பட்ட தீமேனியானுக்கே அப்படின்னா அனல் மேனி, இறைவனுடைய அனல் போன்ற அந்த திருமேனியானுக்கே சென்று ஊதாய் கொத்தும்பி, அவனுடைய திருவடி கழலுக்கே சென்று நீ ஊதுவாயாக வண்டே அப்படின்னு சொல்கிறாரு. இது திருக்கோத்தும்பி அப்படிங்கிற 20 பாடல்களும் இதோடு நிறைவு பெறுகிறது. அவர் வண்டை இறைவனுடைய திருவடிகளிலே சென்று ரீங்காரமிட்டு அந்த அருள் தேனை உண்ணும்படியாக சொல்கிறார். அவர் தன்னை ஒரு தலைவியாக எண்ணி, இறைவனை தலைவனாக எண்ணி அவனுடைய பாதத்தை அடைவது தான், அதாவது ஜீவாத்மா பரமாத்மாவை அடைகிற அந்த தன்மையை குறிப்பதான ஒரு இலக்கிய வடிவம் தான் இந்த தூதி இலக்கியம். அப்படிப்பட்ட ஒரு தூது இலக்கிய வடிவத்திலே இந்த திருக்கோத்தும்பியை பாடியிருக்கிறார். திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.